ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இது மாதிரி வேஸ்ட்டான காலி டப்பா இருந்துச்சுன்னா அந்த டப்பா கீழே போடாமல் அந்த டப்பா யூஸ் பண்ணி எப்படி ஒரு குவாலிட்டி உள்ள சவுண்ட் உள்ள ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி பண்ணலான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வெரி லோ பட்ஜெட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் இது மாதிரி டப்பா இருந்ததுன்னா இந்த வீடியோ ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கான என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படுன்றதை பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கூடிய மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் யூஎஸ்பி போர்ட். இதில் தான் வந்து நம்ம ஆடியோலாம் வந்து இன்புட்டாக தருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸு, மெமரி கார்டு, பென்ட்ரைவு, ப்ளூடூத் எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நம்ம இப்போ இந்த போர்டுக்கு வந்து இன்புட்டாக வந்து ஆடியோ தருவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடியோ போர்டுன்னு சொல்லுவோம். அந்த சவுண்டு ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து சில வீடியோ கிளிப்ஸ் சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்துருப்பீங்க. அந்த குவாலிட்டிக்கான காரணமே இந்த போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் வரும். இதனுடைய கனெக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த போர்டு பின்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கான பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த போர்டுக்கான ஆடியோ இன்புட்டும் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் 15 வாட்ஸில் 2 ஸ்பீக்கர் போடுற மாரி நம்மளுக்கு 4 ஒயர் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ வந்து லென்த்தாக போகுன்றதுக்கோசம் நான் வந்து ஆல்ரெடி வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய கனெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் இந்த போர்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கான 2 ஸ்பீக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோம். அந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே வாட்ஸ்லேயே வந்து 2 ஸ்பீக்கர் வந்து இப்போ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ அந்த ஸ்பீக்கர் எடுத்து நம்ம அந்த பாக்ஸில் வந்து வச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த ஸ்பீக்கரை வந்து அந்த பாக்ஸில் வச்சு நம்ம ஃபிட் பண்ண முடியும். இப்போ நான் தான் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கரை வந்து பேக் சைடில் திருப்பி நான் வந்து ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ரவுண்டை வந்து நம்ம இப்போ கத்தி வச்சு நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அந்த யூஎஸ்பி மாடியூலுக்கும் நம்ம கரெக்டாக பாக்ஸ் மாரி போட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து இப்போ நம்ம இந்த யூஎஸ்பி மாடியூலை வந்து அதை உள்ளே வச்சு நம்மளுக்கு கரெக்டாக வந்து அது உள்ளே உட்கார்தான்றதை வந்து செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கான கட்டிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணிட்டோம்னா 2 ஸ்பீக்கரையும் அதில் வச்சு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். அதை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபெவிக்விக் போட்டு ஓட்டிட்டோம்னா அந்த ஸ்பீக்கர் வந்து திரும்ப வந்து எதிர வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வராது. அதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கரை வந்து ரவுண்டை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டேன். இந்த கட் பண்ணுறதெல்லாம் நான் வந்து காட்டல ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து லென்த்தாக போகுன்றதுக்கோசம். அதனால தான் நான் வந்து கட் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறது மட்டும் காட்டுறேன். இப்போ நீங்களும் இதேமாதிரி பாக்ஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்போ நம்ம வந்து கட் பண்ணதை வந்து ஸ்பீக்கர்லாம் வச்சு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக நம்மளுக்கு வந்து அதில் உட்காருதான்னு. ஸ்பீக்கர் வந்து உள்ளே போயிடக்கூடாது, அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து கட் பண்ணணும். அதனுடைய ரேடியஸ்லேருந்து கரெக்டாக கம்மி பண்ணி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்பீக்கர் வந்து உட்காரும். இப்போ நம்ம வந்து 2 ஸ்பீக்கரையும் வச்சு பார்க்குறோம், பக்கா ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாடியூலையும் வந்து செட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தரணும். இப்போ நான் அந்த ஆடியோ போர்டில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த சால்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டுன்றது ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் போர்டோடைய ஆடியோவோட லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டோட இன்புட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கோடைய பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 5V அண்ட் கிரவுண்ட் போட்டுருக்காங்க பாருங்கள். 5Vனா வந்து 5 வோல்ட்டு. இந்த பிளாக் கலர் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 24 வோல்ட்டுக்குள்ளே நம்ம தரலாம். இப்போ நம்மளுடைய சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு தான் நம்மளுடைய சோர்ஸு. இந்த பிளாக் கலர் போர்டுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, 12 வோல்ட் வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துடலாம். இதுவே நம்ம வந்து அந்த யூஎஸ்பி போர்டுக்கு வந்து 5 வோல்ட் தான் தரணும். அப்போ 12 வோல்ட்டை வந்து 5 வோல்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம ஒரு ரெகுலேட்டர் வந்து யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த குட்டியாக இந்த ரெகுலேட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வோல்ட்டு கொடுத்தோன்னா அது வந்து 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த யூஎஸ்பி போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து கரெக்டாக போயிடும். இப்போ வந்து நம்ம 12 வோல்ட்டை வந்து பேரலாக 2 போர்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் நெக்ஸ்ட்டு அதான் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை கொடுக்கணும். இந்த 3 ஒயர் வந்து ஆடியோ இன்புட் 2 போர்டுக்கும் வந்து பேரலாக கொடுக்கணும். அவ்வளோதான், அது மட்டும்தான். அப்புறம் 4 ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய கனெக்ஷனு வெரி சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ இந்த கனெக்ஷன் அப்படியே நம்ம எடுத்து இப்போ நம்ம அந்த பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேரலல் கனெக்ஷன் ஒயரை வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் 2 போர்டுக்குமே வந்து 12 வோல்ட்டு பேரலல் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ ஒயர் அண்ட் ரெட் ஒயரு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இதை தூக்கி அப்படியே நம்ம இப்போ அந்த பாக்ஸில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கரையும் வச்சு நம்ம அந்த ப்ரீவியஸ் கனெக்ஷன் வந்து ஒன்றுமே பண்ணல, ஸ்பீக்கரை மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். மற்றது எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் உள்ளே வச்சுட்டாச்சு. அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே இல்லை இதில். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போர்டு எல்லாமே உள்ளே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம அந்த யூஎஸ்பி மாடியூலில் வந்து கரெக்டாக வந்து ப்ளக்இன் பண்ணி வச்சிடும் பர்ஃபெக்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாக்ஸை வந்து எல்லாத்தையும் வந்து ஃபெவிக்விக் போட்டு வந்து ஒட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஸ்பீக்கர் அந்த மாடியூல் எல்லாத்தையுமே. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஷேக்கும் இருக்காது, நம்மளுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பவர் கொடுத்து நம்ம இப்போ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்துட்டேன்.
இப்போ நம்மளுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் எடுத்து பாருங்கள். இப்போ நம்மளுக்கு போர்டு வந்து பக்கமாக ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணி இப்போ நான் வந்து பாட்டு போடுறேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. எப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கினேன்னா அந்த யூஎஸ்பி போர்டு வந்து 100 ரூபீஸ்க்கு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் போர்டு வந்து ஆடியோ போர்டு வந்து ஒரு 100 ரூபீஸ். நெக்ஸ்ட் அந்த யூஎஸ்பி போர்டு வந்து 5 வோல்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுற அந்த ரெகுலேட்டர் வந்து ஒரு 30 ரூபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குது. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், அந்த பாக்ஸு, 12 வோல்ட் அந்த சோர்ஸ் அடாப்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலே இருந்துச்சு. அதை வச்சு தான் நான் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து மேக் பண்ணேன். இப்போ நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரினா அதை இந்த வீடியோ வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்க யாரும் இதை ட்ரை பண்ண தேவையில்ல, பிலோ 18. அப்படி ட்ரை பண்ணுற மாதிரினா யாராவது பெரியவங்களை வந்து கூட வச்சுன்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். மேலும் இது மாதிரி வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.